₹1,50,000 ரூபாய் பெறுமதியான கைக்கடிகாரத்தை உரியவர்களிடம் ஒப்படைத்த நடத்துனர் தொடர்பான செய்தி மையங்கணையில் பதிவாகியுள்ளது. ஸ்பெயினை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் நேற்று முன்தினம் கண்டியிலிருந்து மையங்கனை நோக்கி பயணித்துள்ளனர். இதன்போது தமக்கு சொந்தமான ₹1,50,000 ரூபாய் பெறுமதியான கைக்கடிகாரத்தை அவர்கள் பஸ்ஸில் தவறவிட்டுள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருவரும் மையங்கனையில் தாம் தங்கும் ஓட்டலுக்கு சென்ற பின்னரே கைக்கடிகாரம் பஸ்ஸில் தவறவிடப்பட்டிருப்பதை உணர்ந்துள்ளனர். கண்டியிலிருந்து தெய்யத்கண்டிய ஊடாக நுவரகல நோக்கி பயணிக்கும் தனியார் பஸ்ஸிலேயே குறித்த கைக்கடிகாரம் நேற்று முன்தினம் தவறவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஹோட்டல் உரிமையாளரிடம் அவர்கள் விடயத்தை கூறியுள்ளனர். அதன் பிறகு பஸ்ஸின் டிக்கெட்டில் இருந்த தொலைபேசி இலக்கங்களூடாக தொடர்பு கொண்டு ஹோட்டல் உரிமையாளர் கைக்கடிகாரம் தவறவிடப்பட்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். பஸ்ஸை இரவு துப்புரவு செய்யும் போது நடத்துனர் கைக்கடிகாரத்தை கண்டெடுத்ததாகவும் அதனை உரியவர்களிடம் மறுநாள் ஒப்படைப்பதாகவும் பஸ்ஸின் உரிமையாளர் ஹோட்டல் உரிமையாளரிடம் கூறியுள்ளார். மையங்கணையில் சம்பந்தப்பட்ட 2 சுற்றுலா பயணிகளும் வரவழைக்கப்பட்டு நடத்துனரால் கைக்கடிகாரம் ஒப்படைக்கப்பட்டதுடன் அதனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட அவர்கள் இலங்கை மக்களின் நேர்மையை பாராட்டி நன்றி தெரிவித்தனர். கண்டியை சேர்ந்த 32 வயதான சந்தன திசாநாயக்க எனும் நடத்துனரே நேர்மையான இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். මෙයාලා ඊයේ මහියංගනේට නිකන් ඇවිල්ලා තිනවා නුවර බස් එකේ. ඒ ඇවිල්ලා මේ වොච් එක නැති වෙලා කියලා රෑ තමයි දන්නේ. ඊට පස්සේ වොච් එක වෙනකොට මේ එයාලගේ ලොකේෂන් එකටලා තිබ්බේ දෙහිඅත්තගන්නේ බස් ස්ටෑන්ඩ් එක. ඊට පස්සේ මෙයාලගේ බස් ටිකට් එකේ නම්බර් එකට කෝල් කරාම විනාඩි 5ක් විතර යනකොට ආයෙ කතා කරලා කිව්වා වොච් එක තියෙනවා මේ එන්න දෙන්නම් කියලා. මේ කට්ටියට මාර හැපිද ලක්ෂ සාමාන්‍ය ලක්ෂ එකමාරක් විතර වටන වොච් එකක් අයි වොච් එක. බයි බයි